அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து கஞ்சி. வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்த்துடலாம். நான் 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அது வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வருத அளவுக்கு வறுத்தா போதும், கரிகிற வேண்டாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. இதை வந்து தண்ணி வந்து அந்த உளுந்து மூழ்குத அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். அதிகமாக விட்டுட்டிங்கன்னா நீங்கள் விசில் விடும் போது குக்கர்லேருந்து எல்லா தண்ணியும் வெளியே வந்துடும். அப்புறம் பருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து வந்து அளவாக ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து இந்த உளுந்து வேகிறதுக்கு 4 விசில் விட்டால் சரியாக இருக்கும். 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகம் வேணால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது வந்து வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் உளுந்து வந்து நல்லா மசிய வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை வந்து கட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கரைச்சி வச்ச வெல்லத்தை வந்து வடிகட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் தூசி இருக்கும், அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களா, அந்த பால் வந்து தண்ணியாக எடுக்க வேண்டாம், நல்லா கட்டியாகவே தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை இதோட வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அதிகமாக கொதிக்க விட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக லைட்டாக வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் வந்து உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா ஒரு முட்டையை வந்து அடித்து அதுக்கப்புறம் இதோட வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு நிறைய நல்லெண்ணெய் விடுங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய்யும் விட்டுக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் உளுந்தும் அந்த ஃப்ளேவர் ரெண்டும் சேரும் போது நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பவுலில் மாற்றிட்டு அதுலேயும் லைட்டாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த ரெசிப்பியை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வந்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.